நமது நாட்டுக்கான புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான பொறிமுறை அல்லது செயல்முறைகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த செயல்முறையின் மிக முக்கியமான அம்சமாக இருந்ததுதான் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிவது தொடர்பான ஒரு குழுவினை நியமித்து அந்த குழுவினூடாக பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்பட்டது. அந்த வகையில் மலையக மக்களின் தொடர்பாக அரசியல் நிலைப்பாடுகள் அரசியலமைப்பில் எவ்வாறு உள்வாங்க வேண்டும் என்பது தொடர்பான நிலைப்பாடுகளை தனிப்பட்டவர்களாகவும் மலையக மக்கள் சார்ந்த நிறுவனங்களாகவும் சிவில் சமூக அமைப்புகளாகவும் தங்களது கருத்துக்களை எழுத்து மூலமாகவும் வாய்மொழி மூலமாகவும் அந்த குழுவுக்கு சமர்ப்பித்தவர்கள் இன்று ஒன்று சேர்ந்து அந்த தாங்கள் சமர்ப்பித்த அறிக்கை தங்களது கருத்துக்கள் எவ்வாறு அந்த அறிக்கையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது, அது தொடர்ச்சியாகவும் மலையக மக்களின் அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்துவது தொடர்பில் அரசியல் யாப்பு ரீதியாக அதனை உறுதிப்படுத்துவது தொடர்பில் எவ்வாறு எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட போகின்றது என்பது தொடர்பான ஒரு கலந்துரையாடலை இன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒரு சிவில் சமூக நிறுவன கலந்துரையாடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதும் கூட இது ஒரு அரசியலமைப்பு விவகாரம் என்கின்ற வகையில் பாராளுமன்றம் அரசியலமைப்பு சபையாகவும் செயற்படுகின்றது என்ற வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் என்னையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டிருந்ததன் அடிப்படையில் அரசியல் கட்சிகளின் சார்பாகவும் அரசியலமைப்பு சபையின் உறுப்பினர் என்ற வகையிலும் அந்த அரசியலமைப்பு அமைப்பினை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற பாராளுமன்றத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற உபகுழுக்களில் ஒரு உறுப்பினர் என்ற வகையிலும் இன்றைய கலந்துரையாடலில் கலந்து கொண்டு இந்த மலையக மக்களின் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் தொழிற்சங்க சிவில் சமூக அமைப்புகளின் அபிப்பிராயங்கள் அவர்களது அபிலாஷைகள் தாங்கள் எழுத்து மூலமாக கொடுத்ததற்கு மேலதிகமாகவும் இன்னும் என்னென்னவற்றையெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள், என்னென்னவற்றையெல்லாம் இந்த மக்கள் பிரதிநிதிகள் தமிழ் மக்களின் சார்பாக இந்த அரசியலமைப்பு உருவாக்கத்திலே உள்வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக முன்வைத்தார்கள். இது ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலாகவும் அடுத்த கட்டத்தில் இந்த அரசியலமைப்பு உருவாக்க செயற்பாடுகளில் எவ்வாறு மலையக மக்கள் தொடர்பான நிலைப்பாடுகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதற்கான அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு செயற்பாடாகவும் செயல்முறையாகவும் இன்று அமைந்திருந்தது. ஒரு அரசியல் பிரமுகர் என்ற வகையிலும் மலையக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் இன்று கலந்துரையாடப்பட்ட இந்த விடயங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு இவர்களுக்கு பாலமாக அமைகின்ற ஒரு பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்கின்ற வகையிலே பாராளுமன்றத்திலே அரசியல் ரீதியாக செயற்படுகின்ற எங்களது உயர்மட்டத்தினருக்கும் வழிப்படுத்தல் குழுவிலும் உபகுழுவிலும் அங்கத்துவம் வைக்கின்ற எங்களது அமைப்பு சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இங்கே கலந்துரையாடப்பட்ட விடயங்களை கொண்டு செல்கின்ற பொறுப்பும் அதன் ஊடாக அரசியலமைப்பு சபையில் இன்றைய கலந்துரையாடல் விடயங்களை பிரதிபலிக்கின்ற பொறுப்பும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எதிர்வரும் காலங்களில் அரசியலமைப்பு மாற்றத்தின் ஊடாக முன்வைக்கப்படவிருக்கின்ற தேர்தல் முறை மாற்றம் தொடர்பாக இங்கு பாரிய அளவிலே கலந்துரையாடப்பட்டது. ஏனென்றால் விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் ஊடாகத்தான் குறைந்தபட்சமேனும் இப்போதைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும் அல்லது மாகாண சபை பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும் அல்லது உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும் இந்த மலையக மக்களின் சார்பாக இப்போதைக்கு பிரதிநிதித்துவம் செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த முறைமையில் மாற்றம் கொண்டு வந்து முன்பு இருந்த தொகுதிவாரி முறையும் அண்மை காலம் வரை அல்லது இப்போது வரை நடைமுறையில் இருக்கின்ற விகிதாசார முறையும் இணைந்ததான ஒரு கலப்பு முறை தேர்தல் முறை ஒன்று வருகின்ற பொழுது இப்போது இருக்கின்ற குறைந்தபட்ச அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் இழந்து விடாத நிலையில் இதனை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற அதே நேரம் இதனை அதிகரிக்கின்ற பொறிமுறைகளை எவ்வாறு நாங்கள் வடிவமைப்பது தொடர்பாக இந்த சிவில் சமூக கலந்துரையாடலே இடம்பெற்றது. அதற்காக அவர்கள் உபகுழுவையும் அமைத்து தொழில்நுட்ப ரீதியாக எதிர்வரும் காலங்களிலே ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து அதனை அரசாங்கத்திற்கு கொண்டு சேர்க்குமாறு எங்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். இந்த இரண்டு பணியையும் செய்ய வேண்டிய பொறுப்பு மலையகம் சார்ந்த அரசியல் பிரதிநிதிகளுக்கு இன்றைய சிவில் சமூக கலந்துரையாடலை வழங்கியிருக்கின்றார்கள். அதனை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இன்றைய நிலையில் நாங்கள் அரசியல்வாதிகள் என்ற நிலையில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு ஏற்பாட்டை இன்றைய கலந்துரையாடல் எங்களுக்கு தந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, இன்னும் அரசியலமைப்பு சபை நிறுவப்பட்டிருந்த போதும் கூட இன்னும் அரசியலமைப்பு சபைக்குரிய விவாத பொருளாக இந்த அரசியலமைப்பு மாற்ற கருத்துக்கள் உள்வாங்கப்படவில்லை. இப்போதைய நிலையில் அது வழிப்படுத்தல் குழு நிலையிலும் உபகுழுக்கள் நிலையிலும் அங்கு பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட அந்த உபகுழுக்களில் விவாதித்து அறிக்கை சமர்ப்பிக்கின்ற ஒரு மட்டத்தில் தான் இருக்கிறது. இப்போதைக்கு ஆகஸ்ட் மாதம் நிறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் உபகுழுக்கள் அது தொடர்பாக அமைக்கப்பட்ட உபகுழுக்கள் தங்களது அறிக்கைகளை வெளிப்படுத்தல் குழுவுக்கு சமர்ப்பித்திருக்கின்றது. வெளிப்படுத்தல் குழு இனி அதனை அரசியலமைப்பு சபைக்கு சமர்ப்பித்ததன் பின்னர் பாராளுமன்றம் அரசியலமைப்பு சபையாகவும் கூடி அங்கே
அரசியலமைப்பு சபையின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது கருத்துக்களை வாத பிரதிவாதங்களாக முன்வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த மக்கள் கருத்தறியும் குழுவினால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களாக இருக்கட்டும் அல்லது உபகுழுக்களினால் வழங்கப்பட்ட அறிக்கையினூடாக வெளிப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும் அதற்கு எவ்வாறான பிரதிபலிப்புகள் அந்த சபையிலே பொது சபையிலே வருகின்றது என்பதன் அடிப்படையில் தான் நாங்கள் எந்த விதமான கருத்துக்கு வர முடியும். நாங்கள் மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையிலே இந்த மக்கள் கருத்தறியும் குழுவினூடாக வழங்கப்பட்ட கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். அதே போல உபகுழுக்களில் பங்கேற்று இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசியலமைப்பினூடாக உறுதிப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக உபகுழுக்களின் அறிக்கையினூடாகவும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எனவே அடுத்த கட்டத்தில் இவை அரசியலமைப்பு சபையிலே விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் மேலதிக விடயங்களை விவாதிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். இல்லை, இந்த தேர்தல் முறை மாற்றம் என்பது பொதுவாக இந்த அரசியலமைப்பு மாற்றத்திற்கு முன்பாகவே உள்ளூராட்சி மன்றங்கள் கலைக்கப்பட்டு இப்பொழுது ஒரு வருடத்திற்கு மேலாக அமைகிறது. எனவே இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் போன்ற ஒரு பெரிய தேர்தலில் முயற்சிக்கப்படுகின்ற ஒரு முறைமையாக இருக்க போகிறதா அல்லது உள்ளூராட்சி மன்றம் போன்ற ஒரு சிறு தேர்தலின் ஊடாக இந்த பரீட்சார்த்த முறை செய்யப்படுமா என்கின்ற ஒரு விவாதத்தில் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தற்பொழுது தள்ளி போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் எல்லை மீள் நிர்ணயம். ஏற்கனவே இந்த புதிய முறைமை அறிமுகப்படுத்துவதற்கான வட்டார முறை எனப்படுகின்ற தேர்தல் முறை அறிமுகப்படுத்துவதற்காக எல்லை மீள் நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த ஆட்சியில் எல்லை மீள் நிர்ணயம் செய்யப்பட்ட முறைமை தொடர்பாக பல்வேறு விமர்சன கருத்துக்களும் எதிர்கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக மலையக மக்கள் சார்ந்து பல்வேறு எதிர்கருத்துக்களே முன்வைக்கப்பட்டன. இந்த எதிர்கருத்துக்களை முன்வைக்கப்பட்டதற்கு அப்பால் நாங்கள் எவ்வாறு இந்த வட்டார முறை அமைய வேண்டும் என்பது தொடர்பாக நிபுணத்துவ குழுவை அரசியல் மட்டத்திலே நாங்கள் அரசியல் அணி என்ற வகையிலே அரசியல் அமைப்பு என்ற வகையிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக நாங்கள் ஒரு குழுவினை நியமித்து அதனூடாக சில சிபாரிசுகளையும் செய்திருக்கிறோம். எனவே இன்றைய நிலையில் இந்த புதிய தேர்தல் முறை என்பதற்கு அப்பால் எல்லை மேல் நிர்ணயம் சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா என்பதில்தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகிறதா இல்லையா என்கின்ற விடயம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற விடயமாக இருக்கிறது. எனவே இந்த இரண்டு விடயங்களையும் கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியம் தான் இருக்கிறது.